പറയൂ സാറേ. அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அமௌண்ட் எவ்வளவுன்னு மட்டும் சொல்லுங்க. പക്ഷേ பார்ட்டி சரியான பார்ட்டியாட்டே இருக்கணும். ஒன் செகண்ட், நான் அப்புறம் கூப்பிடுறேன். வாங்கம்மா, வாங்க வாங்க. வா சந்தோஷ், வாங்க வாங்க, உள்ள வாங்க. ப்ளீஸ் வாங்க வாங்க. லட்சுமி அம்மா உட்காருங்க, இங்க உட்காருங்க. உட்கார் சந்தோஷ். அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணும் வேண்டாம். இல்ல ஏதாவது. லீனா, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? லட்சுமி அம்மா வந்திருக்காங்க, காபி கொண்டு வா. இல்ல வேண்டாம் சார், எதுவும் வேண்டாம். என்ன லட்சுமி அம்மா, என்னை பார்க்க வீடு தேடி வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு உதவி கேட்க வந்திருக்கோம் சார். என்கிட்ட உதவியா? ஐயோ, நான் ஒண்ணும் அவ்வளவு பெரிய ஆள் இல்லையே. உங்களால உதவி பண்ண முடியும், அதனால தான் வந்திருக்கோம். உன்னி சார், அது வேற ஒன்றும் இல்லை. என்னோட தாத்தாவை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம்ல, அவருக்கு டாக்டர் இமீடியட்டா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹார்ட்ல வந்து நிறைய பிளாக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓ, எந்த குருவாயூரப்பா, என்ன இது? என்ன சொல்றீங்க நீங்க? கால்ல தானே அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனீங்க, ஹார்ட்ல என்ன ப்ராப்ளம்? கால்ல அடிபட்டு காட்ட போய் தான் அவருக்கு இதயத்திலயும் பிளாக் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓ, 3-4 இடத்துல அடைப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அத உடனே சரி பண்ணணுமா, இல்லனா உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ லட்சுமி அம்மா, இத கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. திருவேங்கடம் சார் எவ்வளவு ஒழுக்கமானவர். அவருக்கு போய் இந்த மாதிரி ஒண்ணுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது லட்சுமி அம்மா. அதுக்கு நான் எந்த விதத்துல உதவி பண்ணணும் உங்களுக்கு? பணம் ரொம்ப செலவாகும்னு சொல்றாங்க. அதான் எங்க போறதுன்னு தெரியாம உங்களை பார்க்க வந்திருக்கோம் சார். எவ்வளவு எவ்வளவு தேவைப்படுது சார்? தாத்தாவை முழுமையா கியூர் பண்ணணும்னா ஒரு 20-25 லட்சம் வரைக்கும் செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. 25 லட்சமா? எந்த குருவாயூரப்பா, அவ்வளவு பெரிய பணத்துக்கு நான் எங்க போவேன்? உடனே உங்ககிட்ட இவ்வளவு பெரிய தொகை இருக்காதுன்னு எனக்கு தெரியும் சார். அதான் எங்களோட வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சுட்டு இந்த பணத்தை எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். எந்த லட்சுமி அம்மா இது? பத்திரத்தை வச்சு கொடுக்கறதா இருந்தாலும் அவ்வளவு பெரிய பணத்தை, அமௌண்ட இப்ப நான் யாருகிட்ட போய் கேட்கறது? உன்னி சார், இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எந்த உதவியும் கேட்டதில்ல. இப்போ உங்களை விட்டா இந்த அபார்ட்மெண்ட்ல நான் வேற யார்கிட்ட இருந்தும் உதவி கேட்க முடியாது. எப்படியாவது பார்த்து கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார். சார், நமக்குள்ள ஏதாவது மனஸ்தாபம் இருந்தா அதெல்லாம் மனசுல வச்சுக்காம கொஞ்சம். ஐயோ, என்ன சந்தோஷம் இது? நமக்குள்ள என்ன, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் அதுக்காக யோசிக்கல. சரி, உங்களுக்கு பணம் எப்ப வேணும்? நாளைக்கே வேணும். நாளைக்கு ஆபரேஷன் பண்ணலாம் டாக்டர் சொல்லிட்டாங்க. நாளைக்கே வா சார். நீங்க நினைச்சா முடியும் சார், கொஞ்சம் எங்களுக்காக பாருங்க சார். இல்ல, இப்போ யாருக்கிட்ட போய் கேட்டா உடனே கிடைக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம். சரி, ஓகே. நாளைக்கே ஹாஸ்பிட்டலுக்கு நான் பார்ட்டியை கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க. சரிங்க சார், கண்டிப்பா பத்திரங்களை எடுத்துட்டு வந்துடுறோம். சரிங்க லட்சுமி அம்மா, வாங்க. சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். என்ன லட்சுமி அம்மா இது? நீங்க போய் இப்படி எல்லாம் பண்ணலாமா? நம்ம என்ன முன்ன பின்ன தெரியாதவங்களா? நீங்க தைரியமா போங்க. டாக்டர் கிட்ட ஆபரேஷனுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாட்டையும் பண்ண சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். சரி, தேங்க்யூ. சரி, வாங்க. தேங்க்யூ. பணம் கிடைச்சிடும் இல்லடா? கண்டிப்பா கிடைக்குமா? எல்லாம் நல்லபடியா நடக்கணும்டா. வர. உன்னி சார், வா பிரதீபா, என்ன விஷயம்? நான் எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லணும்னா, நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். சொல்லு பிரதீபா.
இல்ல இப்போ சந்தோஷம் லக்ஷ்மியும் உள்ள வந்துட்டு போனாங்களே, அவங்க உங்ககிட்ட பணம் கேட்க தானே வந்தாங்க? ஆமா பிரதீபா, இது எப்படி உனக்கு தெரியும்? சார், திருவேங்கிடம் இந்த ஓல்ட் மேன் ஹீஸ் இந்த ஹாஸ்பிட்டல். அப்புறம் கண்டிப்பா அவங்க உங்ககிட்ட வராங்கன்னா பணத்துக்காக தானே வரணும், வேற எதுக்கு வர முடியும்? ஓ கரெக்ட். சரி, எவ்வளவு கேஷ் கேட்டாங்க உங்ககிட்ட? அது 25 லட்சம் வேணும்னு கேட்டாங்க. மை காட், அவ்வளவா சீரியஸா இருக்கு அவரோட கேஸ். சரி, அவ்வளவு பணத்துக்கு நீங்க எங்க போவீங்க? எந்த பிரதீபா அது? நான் என்ன ஏன் கை காசா கொடுக்க போறேன்? அவங்க வீட்டு பத்திரத்தை என்கிட்ட கொடுக்க போறாங்க, நான் அதை ஃபைனான்சர்கிட்ட கொடுக்க போறேன். ஏதோ நம்மளால ஆன உதவி, அவ்வளவுதான். குட் குட் குட், ஹெல்ப் பண்றது நல்ல விஷயம், அதுல நான் வேண்டான்னு சொல்லல. பட் நான் ஒரு சின்ன ஐடியா சொல்றேன், அதுபடி பண்ணி பாருங்களேன். சொல்லு பிரதீபா. அவங்க டாக்குமெண்ட் கொடுத்து தானே பணம் கேக்குறாங்க. அந்த வீட்டு பத்திரம் வச்சு பணம் அவ்வளவு பெரட்ட முடியாது, ஏன்னா அவங்க வீடு இன்னும் டியூல தான் போயிட்டு இருக்கு. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, வீட்டை மொத்தமா சேல் பண்ணி செட்டில் பண்ணிடுங்க, நான் உங்களுக்கு மொத்தமா பணம் கொடுத்துறேன்னு சொல்லுங்க. என்ன பிரதீபா சொல்ற நீ? யா உன்னி சார், என்ன ஒரு விதத்துல பார்த்தா லக்ஷ்மி உங்களுக்கு எதிரி தானே. நான் சொல்றபடி செய்யுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன பிரதீபா பேசுற நீ? இதனால எனக்கு என்ன லாபம்? இருக்கு உன்னி சார். சி, உங்க செக்ரட்டரி போஸ்ட் உங்க கையை விட்டு போனதுக்கு காரணம் யாரு? அந்த லக்ஷ்மி, ரைட்? கரெக்ட். அந்த லக்ஷ்மி இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்னால ஹாப்பியா இருக்க முடியல, உங்களால நிம்மதியா இருக்க முடியல, எதுக்கு எடுத்தாலும் ப்ராப்ளம். யோசிச்சு பாருங்க. சோ நான் சொன்னதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா லக்ஷ்மி ஆட்டோமேட்டிக்கா இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிடுவா. நீ சொல்றதெல்லாம் ஓகே தான் பிரதீபா, ஆனா இப்ப பவித்ரா தானே செக்ரட்டரியா இருக்கா. என்ன உன்னி சார், இவ்வளவு கூட நாலேஜ் இல்லாம இருக்கீங்க? லக்ஷ்மி இங்க இருந்து வெக்கேட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் பவித்ரா ஏங்க இருக்க போறா? அதுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு அவ கிளம்பி போயிடுவா. அப்புறம் காம்படிஷனுக்கு உங்களுக்கு ஆளே இல்ல, அண்ணா போஸ்ட் நீங்க தான் செக்ரட்டரி. ஓ சரி, ஓகே. இப்பவே நான் அந்த சந்தோஷுக்கு போன் பண்ணி இந்த மேட்டரை சொல்லிடுறேன். இருங்க உன்னி சார், ஏன்? நீங்க இப்பவே சொன்னீங்கன்னா அவங்க வேற ஆப்ஷன் சூஸ் பண்ண போயிடுவாங்க. அதாவது வேற யார்கிட்டயாவது பணம் வேணும் கேட்டு ஏற்பாடு பண்ண போயிடுவாங்க, ரைட்? கரெக்ட் 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 தான். சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, நாளைக்கு ஹாஸ்பிடல்ல வச்சு உங்க டிமாண்ட சொன்னீங்கன்னு வைங்க, அந்த நேரத்துல ஒத்துக்கிறது தவிர லக்ஷ்மிக்கு வேற ஆப்ஷனே இருக்காது. எப்படி? பலே பலே பிரதீபா, சூப்பரான ஐடியா. இந்த ஐடியா நன்னாயிட்டு. நீ என்ன சொன்னியோ அதே மாதிரி நான் செஞ்சிடறேன். சூப்பர். லக்ஷ்மி, நான் போடுற ஒவ்வொரு பிளானையும் நீயும் உன் குட்டியும் டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டே வரீங்க. ஆனா இந்த முறை கண்டிப்பா நான் தான் ஜெயிக்க போறேன். உங்க எல்லாரையும் இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு காலி பண்ண வைக்க போறேன். பாருங்க, அப்பாக்கு தூக்கி போடுது. என்ன பாருங்க, மூச்சு விட சிரமப்படுறாரு. பாருங்க. பயப்படாதீங்க, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். சீக்கிரமா கூட்டிட்டு வாமா. அப்பா அப்பா ஒண்ணு இல்லப்பா, டாக்டர் இப்ப வந்துருவாங்க. டாக்டர் இப்ப வந்துருவாங்கப்பா. அப்பா உங்களுக்கு ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. டாக்டர் இப்ப வந்துருவாங்க. பாருங்க பாருங்க டாக்டர். இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணு. ஓகே டாக்டர்.
இங்க பாருங்க மேடம், உங்க அப்பாக்கு இப்ப உடம்பு ரொம்ப மோசமாகிட்டே இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் ஆபரேஷன் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் அவர் உடம்புக்கு நல்லது. நான் ஆல்ரெடி இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் அவர் உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான். இம்மிடியேட்டா நாளைக்கே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். டாக்டர், கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணிடலாம். ஆபரேஷனுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுங்க. சரிங்க மேடம், நீங்க பணத்தை மட்டும் ரெடி பண்ணிடுங்க. சரிங்க டாக்டர். அது வரைக்கும் அப்பாக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஹாஸ்பிட்டல்ல எங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற வரைக்கும் உங்க அப்பாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்காக தான் நான் ஆபரேஷன் பண்ணணும்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஒன்னும் பயப்படாதீங்க, இங்க இருக்கிற வரைக்கும் ஒன்னும் ஆகாது. அப்பா, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. நீங்க சீக்கிரமா குணமாயிடுவீங்க. தைரியமா இருங்க. நான் எல்லாத்தையும் செய்றேன். என் மேல நம்பிக்கை வைங்கப்பா. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேமா. பத்திரம் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா? அம்மா, உன்னி சார் வந்துட்டாரா? இல்ல குட்டி, அவருக்காக தான் காத்துட்டு இருக்கேன். அம்மா, என்னம்மா ஒரு மாதிரி இருக்கீங்க? பயப்படாதீங்க, உன்னி சார் வந்துருவாரு. அது இல்ல குட்டி, ராத்திரி அப்பாவுக்கு முடியாம ஆயிடுச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன்ப்பா. என்னம்மா சொல்றீங்க? டாக்டர் பார்த்தாங்களா வந்து? டாக்டர் வந்து பார்த்தாரு, ஊசி போட்டு எப்படியோ சரி பண்ணிட்டாரு. உடனே ஆபரேஷன் பண்ணலன்னா அவரோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாரு. ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணணும்பா. என்னம்மா நீங்க எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல? இல்ல, டாக்டர் உடனே வந்துட்டாங்க. வந்து தாத்தாவை பார்த்துட்டாங்க. சரி அம்மா, இன்னும் உன்னி சார காணோம். அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு. ஃபோன் பண்ணு. என்னாச்சு? எடுக்கலையா? ரிங் ஆகுதுமா. ரிங் ஆகுது, போனே எடுக்கலமா, கட் ஆயிடுச்சு. இன்னொரு தடவை பண்ணி பாரு, ட்ரை பண்ணு. ஐயோ, அந்த மனுஷன் எங்க போனாரோ? பயப்படாதீங்க, வந்துருவாரு. சந்தோஷ் சார். லட்சுமிமா, நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கு சார். சரி, நீங்க வர லேட் ஆயிடுச்சுன்னு நான் உங்களுக்கு ஃபோன் போட்டேன், நீங்க பார்க்கவே இல்லை. அது ரோட்ல சவுண்ட்ல கேட்கல. கொண்டாங்க. இதுல எல்லாமே இருக்கு சார். சரி, பாருங்க சார். இந்தாங்க சார். என்ன உன்னி சார், இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு, இதுக்கு போய் பணம் கேட்குறீங்க? உன்னி சார், என்ன சொல்றாரு இவரு? ஐயோ லட்சுமி அம்மா, பதறாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன ஏதுன்னு விசாரிப்போம். சார், என்ன சார்? குறைச்சி புரியுற மாதிரி சொல்லுங்க சார், அப்போதானே புரியும். உன்னி சார், இந்த டாக்குமெண்ட் ப்ராப்பர் இல்லை. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இன்னும் இஎம்ஐயே முடியல. அப்புறம் எப்படி இதுக்கு நான் ஃபைனான்ஸ் பண்ண முடியும்? என்ன உன்னி சார் அவர் இப்படி பேசுறாரு? அது வந்து லட்சுமி அம்மா, அந்த பிளாட்டுக்கு நீங்க இன்னும் இஎம்ஐ கட்டிக்கிட்டு தானே இருக்கீங்க. இஎம்ஐ முடிஞ்சாதான் முழுசா அது உங்க ப்ராப்பர்ட்டி ஆகும். அதத்தான் ஃபைனான்சியர் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன சார் சொல்றீங்க? பத்திரம்லாம் என் பேர்ல தானே இருக்கு.
உங்ககிட்ட பத்திரத்தை கொடுத்துட்டு தானே பணத்தை வாங்க போறோம். நீங்க சொல்றது எனக்கு புரியுது லட்சுமி அம்மா. ஆனா இவர் இப்படி சொல்றாரு, என்ன பண்றது? சார் நீங்களே கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. உன்னி சார், உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. இஎம்ஐ முடிஞ்சாதான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஃபைனான்ஸ் பண்ண முடியும். சார் அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்ல சார். வீடு என் பேர்ல எங்க அம்மா பேர்லயும் தான் இருக்கு. நீங்க நம்பி காசு கொடுக்கலாம் சார். இல்ல சந்தோஷ், இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது இவர் எப்படி பணத்தை கொடுக்க முடியும்? நீயே சொல்லு சந்தோஷ். என்ன சார்? உன்னி சார், கடைசி நேரத்துல இப்படி சொன்னா எப்படி சார்? ஆபரேஷன் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டாங்க. ஆமா சார். இந்த நேரத்துல இப்படி சொன்னா எப்படி சார்? வேற ஏதாவது பண்ண முடியுமா பாருங்க சார். உன்னி, உங்களுக்காக வேணா ஒன்று பண்ணலாம். நீங்கள் வேணா ஒன்று செய்யுங்க. வீட்டை கிரையமாக எனக்கு எழுதி கொடுக்க சொல்லுங்க. நான் வேணா முழு பணத்தையும் கொடுத்துறேன். என்ன உன்னி சார், உங்களை நம்பி ஒரு உதவி கேட்டதுக்கு நல்லா செஞ்சிட்டீங்கல்ல சார். முடியாதுன்னா நேத்தே எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல சார். எதுக்கு இப்ப எங்களை நம்ப வச்சு கழுத்த இருக்கிறீங்க? குட்டி, கொஞ்சம் அமைதியா இரு. சார், உன்னி சார், அவர் ஏன் இப்படி பேசுறாரு? இப்ப நாங்க ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கோம். அம்மா, எதுக்குமா இப்ப இவர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க? ஒத்த விடையை வித்துட்டு நம்ம நடுத்தருல நிக்கணுமா? உன்னி சார், இது ஹாஸ்பிட்டல்னு பாக்குறேன். என்ன சந்தோஷ் இது? நான் என்ன பண்றது? பைனான்சியர் இப்படி சொல்றாரு, நீங்க தேவையில்லாம எதுக்கு என் மேல கோவப்படுறீங்க? தம்பி, நீங்க என்ன டென்ஷன் பண்றீங்க? முழுசா இஎம்ஐ கட்டாத ஒரு பிளாட்டுக்கு எப்படி ஒருத்தர் முழுசா 25 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுப்பான்? இங்க பாருங்க, இஷ்டம்னா சொல்லுங்க, கையெழுத்து போட்டு கொடுங்க. இல்லைன்னா நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். என்ன சொல்றீங்க சார்? தம்பி புடிங்க சார், ப்ளீஸ் சார். புனி சார், வாங்க போலாம். இல்ல, இருங்க சார். அவன் ஏதோ சின்ன பையன், தெரியாம பேசிட்டான். நீங்க கோச்சிக்காதீங்க. மேடம், ஆபரேஷனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. பணம் கட்டிட்டீங்கன்னா ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். குட்டி, அவங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். மேடம், நான் பொதுவாக ஃபைனான்ஸ் எந்த வீட்டுக்கு பண்ணாலும் உடனடியாக அந்த வீட்டை காலி பண்ணி வாங்கிக்கிடுவேன். ஸோ நீங்கள் இமிடியேட்டாக காலி பண்ணி கொடுத்துருங்க. உன்னி சார், மேடம்கிட்ட இதில் சைன் வாங்கிக்கிறேன். இந்தாங்க லட்சுமி அம்மா, சைன் பண்ணுங்க. கண்டிப்பா அவருடைய ஹார்ட் ப்ராப்ளத்தையும் சரி பண்றது தான் ரொம்ப முக்கியம். எப்படி இருந்தாலும் 2-3 monthsல அவருக்கு அட்டாக் வர்றதுக்கு கண்டிப்பா 100% சான்ஸ் இருக்கு. அதனால அவர் உயிருக்கு கூட ரொம்ப ஆபத்து வரலாம். அம்மா, யோசிங்கம்மா. இன்னும் ஒரு நாள் டைம் கேட்டு எப்படியாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணிடலாமா? வேண்டாமா? குட்டி, நமக்கு அப்பாவோட உயிர் தாண்டா முக்கியம்.